வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கையும் வச்சு ஒரு காலை உணவு, ஒரு ஹெல்த்தி ஃபுட் செய்ய போகிறோம். இது வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது என்ன ரெசிபின்னு போய் பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்க முதல்ல அவிச்சுக்குருவோம். இதை வந்து ரெண்டாக வகுந்து அவிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இந்த மாவை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது வெந்துக்கிட்டு இருக்கலையே நம்ம செடியில் போய் பச்சளையும் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, புதினாவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி இலை, சப்ஜா இலை, விதையுடைய இலை நல்லா வாசமாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கஸ்தூரி மெட்டி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிட்டோம். நான் மொத்தம் 2 கிழங்கு அவிச்சேன். நான் போடுறது ஒரு கிழங்கு தான். அந்த கிழங்கு வந்து 2ஆக வகுந்து அவிச்சிருங்க. இதுவும் சாப்பிட்றதுக்குள்ளது. ஒரு கிழங்கு 1/4 கிலோ இருக்கும். இருந்தாலும் நம்ம நச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 மங்கு வரணும். 1 மங்குக்கு இந்த கிழங்கு நம்மளுக்கு நச்சு அந்த மாவு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 மங்கு வந்துச்சுன்னா நம்ம கோதுமை மாவு 1.5 மங்கு போடலாம். 1.5 மங்குலேருந்து நீங்கள் 2 மங்கு போடலாம். ஆனால் நான் போடுறது 1.5 மங்கு தான் போடுறேன். நல்லா பூ மாதிரி நச்சுக்கிறோங்க, மையாக நச்சுக்கிறோங்க. அதனால தான் நம்ம அந்த கிழங்கை 2ஆக வகுந்து அவிக்கணும். அதை தான் காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி வெட்டலாம். அப்புறம் உப்பு உங்களோட இது சப்பாத்திக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு போடுங்க. இல்லைன்னா அரை ஸ்பூனே போடுங்க. எல்லாமே அரை ஸ்பூன் போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் மட்டும்தான் நம்மளுக்கு 1 ஸ்பூன். அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கொத்தமல்லியும் அந்த பச்சளையும் வெட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போடுங்க. அவ்வளோதான். இஞ்சி நம்மளுக்கு வாயிலெல்லாம் படக்கூடாது, அந்தளவுக்கு பூ மாதிரி வெட்டிடணும். அப்புறம் எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கிறோங்க. பிணைஞ்சிக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட போடலாம். இது வெயிட் லாஸ்காரவங்களும் இதை சாப்பிட்லாம். அதனால் நான் நெய் நான் போடலை. அப்புறம் 1.5 கப்பு மாவு போட்டு பிணைங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 1 கப்பு கிழங்குக்கு நம்மளுக்கு 1.5 கப்பு மாவு கரெக்டாக வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு கூடுதலாக மாவு போட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு பிணைஞ்சிக்கிறோங்க. அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம். அதான் மாவை பிணைஞ்சி ஊறலாம் வைக்கலாம் வேண்டியதில்லை. உடனே உருட்டி உடனே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசியாரா செய்கிறதுக்கு டைமின்னு பார்த்தா வெறும் 10 மினிட்ஸ் தான். 10 நிமிஷத்தில் நீங்கள் அருமையான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் ஃபேமிலிக்கு. எனக்கு 6 சப்பாத்தி செய்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் வந்துச்சு. அப்புறம் மாவை நல்லா தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கிறோங்க. ரொம்ப லைட்டாகவும் தேய்க்காமல் ரொம்ப தடிப்பமாக தேய்க்காமல் உங்களுக்கு சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கிறோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா உருண்டையிலையுமே 6 உருண்டையுமே நம்ம தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் வாங்க நம்ம போய் தோசைக்கல்லில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துருவோம். பியோலாம் செய்யாத தைரியமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தோசைக்கல் நல்லா சுடு பண்ணிக்கிறங்க. கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சும்மா தடவிக்கிற மட்டும் செய்யுங்க. டிஷ்யூ பேப்பரை இல்லை எண்ணெய் தடவுற இது இருந்தால் வச்சு தடவிக்கிறங்க. தடவி நல்லா ஹீட்டாக வச்சுக்கிறோங்க. ஹீட்டாக வச்சுட்டு அப்புறம் குறைச்சிக்கிறோங்க. நம்மளுக்கு ஒரு அரை நிமிஷம் வேகணும். வெந்த பிறகு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சும்மா சத்துவத்திலே கொஞ்சமாக எடுத்து லேசாக தடவிக்கிறங்க. எண்ணெய் வேணாட தவிர்த்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் நல்லா பொங்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு அருமையான சப்பாத்தி ஹெல்த்தி ஃபுட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த கிழங்குல சக்கரவள்ளி கிழங்குல ஒரு இனிப்பு போட்டிருக்கேன், டோனட்டு, இன்னும் 2 அதோட சேர்த்து மொத்தம் 3 இனிப்பு நான் போட்டிருக்கிறேன் ஒரே வீடியோவாக. அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். பார்த்து குட்டீஸ்களுக்கு அந்த மாதிரி டோனட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே 6 சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கிடுவோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு காலை உணவு நம்ம செஞ்சுட்டோம். இது காலையிலையும் சாப்பிட்லாம், இரவுக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.